நமஸ்காரம். என் பெயர் சாய் சாத்விகா. இன்று நான் ஆண்டாள் நாச்சியாராக வேடம் தரித்திருக்கிறேன். நந்திவரம் தற்போது ஸ்ரீவல்லிபுத்தூர் என்ற ஊரில் ஒரு துளசி வனத்தில் விஷ்ணு சித்தன் என்பவரால் ஆடிப்பூரத்தன்று குழந்தையாக கண்டெடுக்கப்பட்டேன். என் அழகிய கண்களையும் அழகிய கேசத்தையும் கண்டு எனக்கு கோதை என்ற பெயர் சூற்றி மகிழ்ந்தார். என் தந்தை விஷ்ணு சித்தனை பெரியாழ்வார் என்னும் கூட அழைப்பார்கள். பெரியாழ்வார் ஏன் பெரியாழ்வார்? ஏனென்றால் நாம் எல்லோரும் நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் விஷ்ணு சித்தன் கடவுளே நன்றாக இருக்க வேண்டும் என்று பல்லாண்டு பாடியவர். எப்படி பல்லாண்டு பாடியவர்? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு என்று பல்லாண்டு பாடியவர். இன்று நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை கூற விரும்புகிறேன். என் தந்தை எனக்கு சிறு வயதிலிருந்து பெருமாள் கதைகள், கண்ணன் கதைகளை கூறி கூறி வளர்த்தார். அதனால் எனக்கு பெருமாள் மீதும் கண்ணன் மீதும் அதீத பக்தி இருந்தது. தினமும் என் தந்தை எனக்கு பெருமாளுக்கு மாலையை தொடுத்து சாற்றுவார். நான் பெருமாள் மீது வைத்துள்ள அதீத பக்தியால் எனக்கும் அந்த மாலையை சூட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அதனால் என் தந்தைக்கு தெரியாமல் அந்த மாலையை எடுத்து சூடி கிணற்றில் என் பிம்பத்தை எட்டி பார்ப்பேன். எனக்கே இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால் பெருமாளுக்கு எவ்வளவு அழகாக இருக்கும் என்றும் நினைப்பேன். தினமும் இப்படி செய்தேன். ஒரு நாள் என் தந்தை மாலையை சாட்டும் பொழுது அதில் ஒரு கேசத்தை கண்டார். தினமும் நான் மாலையை சூட கொள்ளும் பொழுது என் தந்தை மறைந்திருந்து பார்த்து விட்டார். என் தந்தை என்னிடம் வந்து, கோதை இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, தவறு என்று கூறிவிட்டு பிறகு வேறொரு மாலையை தொடுத்து அதை சாட்டினார். ஆனால் பெருமாள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த மாலை கீழே கீழே விழுந்தது. அன்று இரவு என் தந்தையை கனவில் பெருமாள் வந்து, கோதை சூடிய மாலையை தான் நான் சூடிக்கொள்வேன் என்று கூறிவிட்டு பிறகு என்னை திருவரங்கம், தற்போது ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து வரும்படி கூறிவிட்டு மறைந்தார். அன்றிலிருந்து எனக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி என்ற பெயர் வந்தது. அது போலவே என் தந்தையும் என்னை ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே நான் பெருமாளிடம் சரணாகதி அடைந்து விட்டேன், ஐக்கியமாகிவிட்டேன். நான் பெருமாளை ஆட்கொண்டதால் எனக்கு ஆண்டாள் என்ற பெயர் வந்தது. 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான நான் நாச்சியார் திருமொழியில் 143 பாசுரங்களும், திருப்பாவையில் 30 பாசுரங்களும், வாரணம் 1010 பாடல்களும் பாடியுள்ளேன். வாரணம் 1000 சூழ வளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான். என்னதில் பூரணம் பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாகண்டே தோழினான். கண்ணன் திருவடி